இங்கே பார்க்கிறோம், உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தின் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ஏன் பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும்? சில சமயத்துல நான் கேட்டிருக்கேன், சின்ன பிள்ளைங்க ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த சின்ன பிள்ளைங்க நல்லா பொறுப்பா வேலை செய்யறாங்க. அந்த வீட்டை சுத்தமா வைக்கிறதும், வருகிறவள் வாங்க 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 கூப்பிடுறதும், வந்தவொடனே தண்ணி கொடுக்கறதும். அப்ப என்ன சொல்லுகிறோம்? பரவாயில்ல, அப்பா அம்மா எப்படி நல்லா வளர்த்துருக்காங்க பிள்ளைங்களை. யாருக்கு மகிமையை செலுத்துகிறோம்? அந்த பிள்ளைகளை வளர்த்த அப்பா அம்மாவுக்கு. அதே போல இந்த வசனத்துல என்ன சொல்லுகிறார்கள்? இவர்களால் இந்த வாழ்க்கை வாழ முடியாது, ஆனால் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார், அவர் நல்ல தேவன். அப்படிதான் புறஜாதியார் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். யாரை பார்த்து? உங்களையும் என்னையும் பார்த்து. ஆகவே நம்முடைய பிரதான அழைப்பு என்னவென்றால், இந்த பூமிக்கு நாம் தேவனை, நம்மை சுற்றி உள்ள உலகத்துக்கு தேவனை காண்பிக்க வேண்டும். யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளமாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஒரு முறை சகோதரர் ஜாக் அவர்கள் தான் சொன்னார், நம்மை சுற்றிலும் ஒவ்வொருவரை சுற்றிலும் ஒரு உலகம் இருக்கிறது. அதுதான் உங்க உலகம். உங்க உலகத்துக்குள்ள நான் வர முடியாது. ஒவ்வொரு சுற்றிலும் உலகம். உங்களோடு கூட பழகுகிறவர்கள், உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள், உங்களோடு கூட இடைபடுகிறவர்கள், பால் கொடுக்கிறவர்கள், வீட்டுல வேலை செய்கிறவர்கள், அதான் உங்க உலகம். அந்த உலகத்துக்குள்ளே உங்களை அனுப்புகிறார் இயேசு. இயேசு சொல்கிறார், என் பிதா என்னை அனுப்பினது போலவே நான் இந்த உலகத்தில் உங்களை அனுப்புகிறேன். எதற்காக? பிதா ஏன் இயேசுவை அனுப்பினார்? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு தந்தேன், உம்முடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னால், பிதாவே உம்மை நான் இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஒரு பெரிய ஒரு இன்ஜினியர் இருந்தார். அவர் வெளிநாட்டிலே தான் நல்ல அறிவியல் படித்து நல்ல ஞானி. அரசாங்கத்தில் அவருக்கு உயர் பதவியை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு சில சீக்ரெட் ஏஜென்சிஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிவைஸ் இதெல்லாம் அவரை மேலாக அவரை வைத்து அந்த நாட்டிலே பல ரகசியமான காரியங்கள் எல்லாம் அவர் வைத்திருந்தார். அந்த அளவுக்கு அவர் பெரிய ஒரு ஒரு ஆபீசராக அவர் அரசாங்கத்தினாலே அவர் நியமிக்கப்பட்டார். அவர் போயிட்டு வருவார். அவருக்கு நல்ல கார்லாம் கொடுத்திருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் அவருக்கு தலையில ஸ்ட்ரோக் வந்து விட்டது. மூளையில் ஸ்ட்ரோக் விழுந்து கீழே அவர் விழுந்து விட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு கை கால் வரவில்லை. அவரை ஆஸ்பத்திரியில் அனுமதித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 4 மாதங்களிலே அவருக்கு நடக்கவும் கைகளை அசைக்கவும் அவருக்கு முடிந்தது. நல்ல குணமாகி விட்டார். ஆனால் இப்பொழுது அவருடைய மேலதிகாரிகளும் அவருடைய நண்பர்களும் சொன்னார்கள், இனிமேல் நீங்கள் இந்த கடினமான வேலையை செய்யக்கூடாது. என்றால் அந்த வேலையில் அதிகமாக மூளையை பிரயோகிக்க வேண்டியது. இப்போ உங்கள் மூளையிலே ஸ்ட்ரோக் வந்து விட்ட அப்படின்னா மூளைக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்க ஒரு லைட் ஒர்க்கா, சாதாரண எளிமையான ஒரு வேலையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் உங்களுக்கு நல்ல பென்ஷன் எல்லாம் தருகிறோம் என்று சொன்னார்கள். அவரும் அதற்கு ஒத்துக்கொண்டு அந்த வேலையிலிருந்து அவர் விடுபட்டு, அவர் அந்த நாட்டிலே ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கிறது. அங்கே அநேக எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் விற்பார்கள். அந்த பெரிய மால்ல போய் கேட்டு, அந்த மால்லையும் இவர் யார் என்று தெரியாது, ஆனால் கேள்விகளுக்கெல்லாம் நல்லா பதில் சொன்னார்னு சொல்லி இந்த வேலையை கொடுத்து விட்டார்கள். அந்த வேலையை அவர் போய் செய்து கொண்டிருந்தார். அவங்க வருவார்கள், எனக்கு இதெல்லாம் ஃபிட் பண்ணணும், இப்படி வேணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் போட்டு இந்த பொருளெல்லாம் வாங்கி இதை நீங்க சேர்த்தீங்கன்னா வேலை செய்யணும்னு சொல்லி கொடுப்பார். அந்த கடையில வேலை செய்கிற மற்றவர்கள் எல்லாம் இவரிடத்துல பேசுவார்கள், போவார்கள். இவரும் நன்றாக அவளிடத்துல அன்பு கூர்ந்து இருந்தார். இது என்னன்னு தெரியுமா என்று கேட்பார்கள். இது என்ன தெரியுமா என்று கேட்பார்கள். அவர் சொல்லுங்களேன் என்று சொல்லுவார். இந்த பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இது இந்த சர்க்கியூட், இதுல இண்டக்ஷன் இருக்கு, காயில் இருக்கு, அது இருக்கு என்று சொல்லி அவருக்கு சின்ன பிள்ளை போல சொல்லி தருவார். எல்லாம் கேட்டுக்கொள்வார். இப்படியே அவர் வேலையை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் அவர் மரித்து விட்டார். மரித்து விட்ட பிறகு சில நாட்கள் சென்று அவருடைய மகன் அந்த கடைக்கு வந்தார். அப்பாவுடைய டாக்குமெண்ட்ஸோ அல்லது அவர் கிடைக்க வேண்டிய தொகையெல்லாம் வாங்கி போகலாம் என்று சொல்லி வந்தார். அங்கே வந்த உடனே, அப்பா இந்த கடையில எப்படி வேலை செய்திருக்கிறார், இவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறதான்னு சொல்லி அவர் இன்னாரே உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவருடைய பேரை சொல்லி கேட்டார். ஆமா, ரொம்ப நல்ல மனுஷன், அவர் ரொம்ப அன்பா இருந்தார், அவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேலை செய்தார் என்றெல்லாம் சொன்னார்கள். இவர் இங்கே வருவதற்கு முன்பதாக என்ன வேலை செய்தார்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதுங்க, இங்க வந்தார் வேலை சார், அவ்வளவுதான் தெரியும். அவர் சொன்னார், இந்த அரசாங்கத்திலே இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவர் தான் ஹெட்டாக இருந்தார். ஓ,
அங்க ஹெட்டா இருந்துட்டு இங்க எப்படி வேலைக்கு வந்தார்? அவனால கிரகிக்கவே முடியல. இங்க எப்படி வேலைக்கு வந்தார்? ஒரு நாள் கூட எங்களுக்கு சொல்லலையே. அவர் PhD முடிச்சிருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? ஓ, உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் இப்படி அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கிறார் தெரியுமா? ஐயோ, தெரியாது. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் எப்படி வேலைக்கு இது பண்ணிருப்போம், எங்களுக்கு தெரியவே தெரியாது சொல்லி எல்லாரும் கூட்டிக்கிட்டாங்க. ஆச்சரியமா கேட்டாங்க, ஏய் உனக்கு தெரியுமா இவர் டாக்டரேட் முடிச்சிருக்கிறான், இவர் அங்க வேலை செய்தாராம் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் கொடுக்க வேண்டிய பணமா வாங்கிட்டு அந்த பையன் கார்ல ஏறி வருகிறார். அப்பொழுது இந்த தாட் அவருக்கு வந்ததாம், இந்த எண்ணங்கள். ஒன்லி a son can reveal his father, அல்லது it takes a son to tell others who the father was. தகப்பனார் யார் என்று சொல்வதற்கு ஒரு மகனால் மட்டுமே முடியும். அதைத்தான் இயேசு செய்தார். பிதாவை வெளிப்படுத்துவதற்கு குமாரனால் மட்டுமே தான் முடியும். எத்தனை கோடிக்கணக்கான தூதர்கள் வந்தாலும் விளக்கி சொன்னாலும் முடியவே முடியாது. ஒரு குமாரன் வேண்டும் பிதாவை வெளிப்படுத்துவதற்கு. ஓகே, 2000 ஆண்டுகள் முன்பாக தேவகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அவர் பிதாவை வெளிப்படுத்தி விட்டு சென்று விட்டார். இந்த நூற்றாண்டிலே நாம் வாழக்கூடிய இடங்களிலே அவரை யார் வெளிப்படுத்த வேண்டும்? நீங்களும் நானும் தான். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவுடைய சுபாவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 39ஆம் வசனம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவனை வலது கணத்தில் அடித்தால் மறுகணத்தையும் திருப்பி கொடு, வழக்காடுகளுக்கு வஸ்திரத்தையும் கொடு. கீழே நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காம் துன்பப்படுத்துவதற்காம் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். புத்திரராய் இருந்து என்ன செய்ய போகிறீர்கள்? புத்திரராய் இருந்து அந்த பிதாவை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு அந்த பொறுப்பை நீங்களும் நானும் நாம் இருக்கக்கூடிய இடங்களில் செய்யாவிட்டால் யாரை தேவன் அனுப்புவார்? யார் என் காரியமாய் போவார்? யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா சொல்லுவார், ஆண்டவரே இதோ அடியேன், என்னை அனுப்பும். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே என்னை சுற்றி உள்ள உலகத்திற்கு, ஆண்டவரே உண்மை காண்பிப்பதற்கு, ஆண்டவரே என்னை நீர் அனுப்பும். புத்திரராய் இருக்கிறீர்கள். புத்திரருடைய வேலை என்ன? அந்த பிதாவினுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஆகவேத்தான் நாம் மீண்டும் ரோமருக்கு நிருபத்தில் வருகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த பகுதியை பின்னால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை கனப்படுத்த வேண்டிய பகுதியை பின்னால் சொல்கிறார். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. 9ஆம் வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று சொல்லிவிட்டு அந்த அன்பை எப்படி நாம் வெளிப்படுத்தலாம் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தலாம் என்று அவர் சொல்லுகிறார். இதே நான் கொஞ்சம் என்னுடைய வார்த்தைகளை பேராஃப்ரைஸ் பண்ணி நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். நீங்கள் வாசிக்கலாம் 10ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை எப்படி நம்முடைய நற்கிரியைகளை மற்றவர்கள் கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அதை நாம் சுருக்கமாய் இங்கே அவர் சொல்லுகிறார். உதாரணமாக, நம்மை சுற்றிலும் ஒரு நெருங்கிய வட்டம் ஒன்று இருக்கிறது, சின்ன வட்டம். அந்த வட்டத்திலே நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய சபையில இருக்கக்கூடிய அடிக்கடி நாம் காணக்கூடிய சகோதர சகோதரிகள், த பாடி ஆஃப் கிரைஸ்ட், அது ஒரு வட்டம். அந்த வட்டத்தை தாண்டி அடுத்த ஒரு வட்டம், அது நம்முடைய நெய்பர்ஸ். உன்னை போல பிறனையும் நேசி, அந்த பிறன் வரக்கூடிய நெய்பர்ஸ், தேவையில உள்ளவர்கள், நம்மையோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த உலகம், சின்ன உலகம். அதுக்கு வெளியே இன்னொரு பெரிய வட்டம் இருக்கிறது. அந்த வட்டத்திலே தான் ஈவில் பீப்புள், தீயவர்கள், பொல்லாதவர்கள், சத்துருக்கள். நாம் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமா, அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய அன்பு வெளிப்பட்டு முதலாவது எங்கே செல்ல வேண்டும்? தான் காண்கிற சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனத்தில் அன்பு கூறுவது எப்படி என்று கேட்கிறார். ஆகவே சின்ன வட்டம் என்று சொன்னால் உங்க ஃபேமிலி, கணவன் மனைவி 2 பேருக்கு ஒரு சின்ன வட்டம். அந்த வட்டத்தில் தேவனுடைய அன்பு பூர்ணமாய் வெளிப்பட வேண்டும். மனைவி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பார்த்து, பிதாவே என்னுடைய கணவருக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் என்று மகிமைப்படுத்த முடிகிறதா? அல்லது கணவன், ஆண்டவரே நீர் கொடுத்த என் மனைவிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க சாப்பாடு கொண்டு வரும்பொழுது, சமைக்கப்பட்ட சாப்பாடு கொண்டு வரும்பொழுது, ஆண்டவரே நான் தகுதியில், ஆண்டவரே நீர் கொடுத்த மனைவி கர்த்தாவே, நீர் கொடுத்த கணவன், ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருந்தார். ஆண்டவரே நீர் கொடுத்த
இவரெல்லாம் சண்டை போடுறாங்க. யார் அடுத்தது பெரிய தலைவனா இருப்பா, யார் அடுத்தது லீடரா இருப்பாங்க. அவர்களுக்குள்ள வாக்குவாதம். அடுத்து கொஞ்ச நேரத்துல அடுத்து காட்டி கொடுக்க போகிற ஒருத்தர் இருக்கிறார், அடுத்து கொஞ்ச நேரத்துல மறுதளிக்க போறவர் இருக்கிறார். அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இயேசுடைய ஜெபம், இந்த சூழ்நிலை தான் இயேசு ஜெபிக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் கொடுத்தவர்கள். 9ஆம் வசனம், யோவான் 17:9, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அதை யூதாஸ்காரையும் சேர்த்து சொல்லுகிறார், பேதுருவையும் சேர்த்து சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக ஆண்டவரே. ஆனால் பின்னால் வசனம் சொல்லுகிறார், கேட்டின் மகன் கெட்டு போனாலும் வேறு யாரும் கெடலன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக என்று சொன்னால் அவர்களை அன்பு கூறுவது நமக்கு எளிதா இருக்கும். கணவன் கஷ்டப்படுகிறாரா மனைவிடத்தில் அன்பு கூறுவதற்கு? மனைவிக்கு கணவன் மீது அன்பு கூறுவது கஷ்டமா இருக்கா? ஆண்டவரை நீர் கொடுத்த கணவன் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் நீர் கொடுத்த மனைவி என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. அன்பு கூறு, அதான் சின்ன வட்டம். ஆக இப்பொழுது நான் 3 வட்டத்தை சொன்னேன். முதல் வட்டத்திலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய டியூட்டிஸ் 4 சொல்லுகிறார். சகோதர ஸ்நேகத்தினாலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள், 10ஆம் வசனம். சகோதர ஸ்நேகம், பிரதர்லி லவ். ஏன் சகோதர ஸ்நேகம் சொல்லுகிறார்? எஜமான் வேலைக்காரன் அவங்க நேசிப்பாங்க. எத்தனையோ எஜமான் வேலைக்காரன் என்னால நேசிக்கிறாங்க. ஆனால் அந்த அன்போடு நம்ம நேசிக்க கூடாது. நம்ம எல்லாரும் சகோதரர்கள், நம்ம எல்லாரும் சமம். அந்த சகோதரன் பிரதர்லி லவ். 2வது, கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள், ஆனரிங் அதர்ஸ். 3வது, பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், 13ஆம் வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அது மூலமா தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அவங்களுடைய குறைகளை நாம் அறிந்திருக்கிறோமா? 4வது, ஏக மனதாயிருங்கள். நீங்க கணவனும் மனைவி ஒன்றா இருப்பதே தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. சகோதரர்களா இருக்கீங்க, அவங்கள ஒரு மனதா இருப்பதே தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. இப்பொழுது ஒரு மனம் குறைகிறது, அங்க அன்பு குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். 4 பொறுப்புகள். அடுத்து உள்ள வட்டம், பெரிய வட்டத்திலே நான் வாசிக்கிறோம், பிறன், நெய்பர்ஸ். அதுல உலகத்தை ரட்சிக்கப்படாதவங்க எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய டியூட்டி, அந்நியரை உபசரியுங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி. 2வது, சந்தோஷப்படுவனே சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுவனே துக்கப்படுங்கள். அப்படி நான் உங்களை பிடிக்காதவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா கஷ்டமா இருக்கு, அவங்க சந்தோஷப்படுறாங்க, நமக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு கெட்டது நடந்துச்சுன்னா, அவாடா பரவாயில்ல, தேவன் அவங்களுக்கு படி அளந்து கொடுத்துட்டார், நம்ம சந்தோஷப்படுறோம். அப்ப அவங்க துக்கப்பட்டா நம்ம சந்தோஷப்படுறோம், அவங்க சந்தோஷப்பட்டா நம்ம துக்கப்படுறோம். அது தேவனுடைய அன்பு அல்ல, அது மனுஷிகம், பிரபஞ்சத்தினுடைய ஒத்த வேஷம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படுத்தணும்? யாராச்சும் துக்கப்பட்டா அதோடு கூட நீங்க சேர்ந்து துக்கப்படும். யாரோ சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, அவங்க பையனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம், அவங்களோட சந்தோஷப்படணும். அதுதான் சொல்லுகிறார். 3வது, யாருக்கும் நீங்கள் தீமையை செய்ய வேண்டாம், டோன்ட் டூ ஈவில். 17ஆம் வசனம், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் சொல்கிறார். எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள், யோக்கியமானவர்களை செய்யுங்கள். டூ வாட் இஸ் ஆனரபிள், டூ வாட் இஸ் ரைட். யோக்கியமானவைகளை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். டூ வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ஆனரபிள். இதுதான் நம்மை சுற்றி உள்ள உலகத்திலே நாம் அன்பின் வெளிப்பாடு. நற்கிரிகளை கண்டு என்று மத்தியிலே வாசித்தோம் அல்லவா, அந்த நற்கிரிகள் தான். இந்த ஒவ்வொன்றா நீங்க யோசிச்சு பார்க்கலாம், இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன்னு யோசிச்சு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி, ரிஜாய்சிங் அண்ட் வீப்பிங் வித் தோஸ், அதாவது அழுவது, சந்தோஷப்படுவது, யாருக்கும் தீமை செய்யா இருப்பது, நன்மையானவையும் யோக்கியமானவைகளையும் செய்து யாவரோடும் சமாதானமாக இருப்பது. அடுத்த பெரிய வட்டம், அந்த வட்டத்துலதான் அதிகமாய் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அதுதான் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். பவுலும் இங்கே சொல்லுகிறார், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அடுத்த காரியம், பழி வாங்க வேண்டாம், யாரையும் பழி வாங்காதீங்க, அந்த எண்ணம் கூட நமக்கு வேண்டாம். 3வது, பசியா இருந்தால் போஜனம் கொடு. யார்? உன் சத்ரு. நெய்பர்ஸ் கிடையாது, நெய்பர்ஸ்க்கும் செய்யணும். நெய்பர்ஸ் செஞ்சு பழகினா தான் அடுத்த வட்டத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம செய்ய முடியும். உங்களை பிடிக்காதவங்க, உங்க வேலையில உங்களை கவுக்கணும்னு நினைக்கிறவங்க, பாஸ்ட போய் உங்களை போட்டு கொடுக்குறவங்க, அவங்களை நேசிக்க முடியுதா? முதல்ல ஆண்டவரே அவங்களை வேலையை விட்டு அனுப்புங்க, ஆண்டவரே டிரான்ஸ்பர் ஆகி போட்டு ஆண்டவரே, அப்படிதான் நம்முடைய ஜெபம் இருக்கும். ஆனால் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்க காரியங்கள்லாம் வெளிப்பட முடியாத, நான் பிதாவுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியாத அவரை வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. எனிமீஸ். கடைசியாக நான் வாசிக்கிறோம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
ஒரே ஒரு கதையோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. தீமையை நன்மையினாலே வெல்லு. ஒரு 2 வீடு இருந்துச்சு. அந்த ஒரு வீட்டுல வந்து ஒரு ஆள் வந்து ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளும் வச்சிருந்தார். அடுத்த வீட்டுல வந்து அவர் வேட்டைக்காரர். அவர் என்ன பண்ணுவார்? வேட்டைக்காரர் 4-5 நாய்கள் வச்சிருந்தார். ஃபெரோஷியஸ் டாக்ஸ், மூர்க்கமான நாய்கள். அடிக்கடி வீட்டுல வேட்டைக்கு போயிட்டு வந்து வீட்டை நாயை கட்ட மாட்டார். அந்த நாய் இந்த ஆடுகளை பயமுறுத்தும், குறைச்சி. சில சமயம் பாஞ்சு வந்து ஆட்டை கடிச்சிடும். உடனே இந்த மெய்ப்பெண் வேலை வந்து அந்த ஆட்டை விரட்டுவார். அப்ப இவர் பக்கத்து வீட்டுல போய் சொன்னார், எங்க கொஞ்சம் ஆட்டை கொஞ்சம் இந்த நாயெல்லாம் கட்டி வைங்க, அந்த ஆட்டை வந்து கடிச்சிருச்சு உங்க நாய். அதெல்லாம் முடியாதுப்பா, நான் வேட்டைக்காரன் நாய் கடிக்க தான் செய்யும். உன் ஆட்டை வேணா நீ பத்திரமா வச்சுக்க, என்னாலலாம் கட்டி வைக்க முடியாது என்று சொல்லிட்டார். திரும்பமாய் போய் அவர் கெஞ்சுகிறார். அவர் அப்படி செய்யவே இல்லை. ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் இந்த ஆடுகளுக்கு அடிபட்டு விடுது, ஆட்டுக்குட்டி அடிபட்டு விடுகிறது, வியாதி வந்து விடுகிறது, கடித்ததுனால குறைதறதுனால. அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். அந்த ஊர் தலைவர் சொன்னார், இன்னைக்கே நான் ஆர்டர் போட்டுறேன், உன் நாயெல்லாம் கட்டி வைக்கணும்னு. அவன் செஞ்சிருவான். ஆனா நீங்க 2 பேரும் பக்கம் பக்கம் வாழ்றீங்க, நான் தூரம் இருக்கேன். நான் அவனுக்கு அந்த ஆர்டர் கொடுத்தா அடுத்த நாள் உன்னை எப்படி பார்ப்பான்? உன்னைய சத்ருவா தான் பார்ப்பான், எரிச்சலா பார்ப்பான். எவ்வளவு நாள் அப்படி நீ வாழ முடியும்? ஆகவே நான் அப்படி செய்ய விரும்பல. எப்படியோ நீ நல்மணம் பொருந்தருக்கு ஏதாவது ஒன்று செய்ப்பான்னு சொல்லி அனுப்பிட்டான். இந்த மெய்ப்பெண் ரொம்ப துக்கத்தோட வந்து யோசித்து பார்த்தாரு. ஒரு நாளைக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த அடுத்த வீட்டுக்கு போய் 2 ஆட்டுக்குட்டி, அன்னைக்கு ஆடு நிறைய குட்டி போடுச்சு, ஒரு 2 ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு பர்த்டேயோ அல்லது ஏதோ ஒரு விசேஷம், இந்த பிள்ளைகளுக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேங்க, வச்சுக்கங்கன்னு சொன்னாராம். அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா ஆட்டுக்குட்டி கிடைச்சிச்சுன்னு சொல்லி அந்த தடவை பார்த்துட்டு அந்த ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, இவர் இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷம். அப்ப அந்த ஆடு குதிச்சு போய் விளையாட ஆரம்பிச்சோம். இந்த நாய் வந்து கடிக்க வந்துச்சு. இந்த பிள்ளைங்க சத்தம் போட்டாங்க, அப்பா இந்த நாய் கடிக்க வருதுப்பா. சரிப்பா நான் கட்டி வச்சிடறேன்ப்பா. 4 ஆட்டையும் கட்டி வச்சுட்டேன். 4 ஆட்டையும் கட்டின உடனே அந்த வீட்டுல குட்டியும் நல்லா வளர்ந்துச்சு. இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப அந்த ஆட்டை கடிக்கிறதுக்கு அந்த நாயில் வருவதே இல்லை. தீமையை நீங்கள் தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுவோம். ஆகவே தேவன் நமக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார். தேவனை நாம் கனம் பண்ணும்படியான ஒரு பெரிய அழைப்பு. ஆகவே தேவனை நாம் கனம் பண்ணுவோம். நம்முடைய தூய்மையான பலியினாலையும் பிறருக்கு ஆண்டவராகிய பிதாவை பிரதிபலிப்பதனாலையும் நாம் ஆண்டவரை கனம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம ஒருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.